இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பள்ளி கல்வித்துறையில் பல கோடி வசூல், கைது என பரபரப்பாக பேசப்பட்டாலும் பாஜகவின் பக்காவான காய் நகர்த்தல் தான் இது என்ற குரல்களும் அரசியல் தளங்களில் ஒலிக்க துவங்கி இருக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மருந்தலை கிராமத்தைச் சேர்ந்தவர் PT குமார். தற்போது சென்னை சாலி கிராமத்தில் வசிக்கும் இவர் நியூமராலஜி படி தனது பெயரை அரசகுமாராக மாற்றிய பிறகு சூழ்நிலைக்கேற்ப அதிமுக, பாஜக என பயணித்து தான் நடத்தி வந்த தமிழ்நாடு நர்சரி பள்ளிகள் சங்கத்தின் மூலம் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு நெருக்கமாகி அவர்கள் மூலம் பல பள்ளிகளுக்கு அனுமதி பெற்று தரும் வேலையை செய்திருக்கிறார். அதிகாரிகளின் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து விடுவதால் அரசகுமார் பேப்பர் என்றால் அது கொஞ்சம் கோணல் மாணலாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக அனுமதி கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை பயன்படுத்தி பள்ளிக்கூடங்கள் நடத்தும் கல்வியாளர்கள் பலரிடமும் அரசகுமார் லட்சக்கணக்கில் பணம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் பொறுப்பேற்ற பிறகு பள்ளி கல்வித்துறையில் அனுமதி கேட்டு அளிக்கப்படும் விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு நேர்மையான முறையில் அனுமதி அளிக்கப்பட்டு வந்ததால் அரசகுமார் போன்றவர்களால் பெரிதாக காரியம் சாதிக்க முடியவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் அனுமதி வாங்கி தருவதாக கூறி பலரிடமும் பணம் வாங்கிய அவரால் அனைத்து வேலைகளையும் முடிக்க முடியாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது புற்றீசல்கள் போல முளைத்து கொண்டிருக்கும் பள்ளிகளை குறிவைத்து தமிழ்நாடு நர்சரி, மெட்ரிக் மற்றும் CBSE பள்ளிகள் சங்கம் என்ற அமைப்பு ஒன்றும் செயல்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் கல்வி பிரிவு மாநில செயலாளரான நந்தகுமார் என்பவரால் நடத்தப்படும் அந்த சங்கமும் ஸ்டேட் போர்டு, CBSE பள்ளிகளுக்கு மத்திய மாநில அரசு அங்கீகாரங்களை வாங்கி தரும் புரோக்கர் வேலைகளை செய்ததாக கூறப்படுகிறது. அதில் பல தில்லுமுள்ளு வேலைகளும் நடந்ததாக பேசப்படுகிறது. இப்படி பள்ளிகளுக்கு அனுமதி வாங்கி தரும் புரோக்கர் வேலைகளை செய்து வந்த அரசகுமார் சங்கத்திற்கும் நந்தகுமார் சங்கத்திற்கும் ஏற்கனவே வாய்க்கால் வரப்பு தகராறு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திடீரென செய்தியாளர்களை சந்தித்த நந்தகுமார் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம், தடையின்மை சான்றிதழ் மற்றும் கட்டட அனுமதி வழங்க திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலங்களில் ரூபாய் 10 முதல் 50 லட்சம் வரை லஞ்சம் பெறப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இது பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய நிலையில்தான் நந்தகுமார் பொதுச் செயலாளராக இருந்து நடத்தி வரும் சங்கத்தின் நிர்வாகியான இளங்கோவன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த 27ஆம் தேதியன்று அரசகுமார் மீது வழக்கு பதிவு செய்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் அரசகுமாரை கைது செய்தனர். அரசகுமார் கைது விவகாரத்தில் சுமார் 100 கோடி அளவிற்கு மோசடி நடந்துள்ளதாக பரபரப்பாக பேசப்படும் நிலையில்தான் தாவேகா துணையோடு பாஜக போடும் பக்கா பிளான் இது என கூறுகின்றனர் திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகளை பற்றி நன்கறிந்த சிலர். இது குறித்து நம்மிடம் பேசியவர்கள் ஏற்கனவே நந்தகுமார் அனுப்பிய ஒரு விண்ணப்ப படிவத்தில் போர்ஜரியான தகவல்களை கூறி அனுமதி கேட்ட விவகாரம் திமுக ஆட்சியின் இறுதி கட்டத்தில் பள்ளி கல்வித்துறையின் விசாரணை வளையத்திற்குள் வந்தது. அது உறுதியானால் நந்தகுமார் கம்பி எண்ண போவது உறுதி. தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் நந்தகுமார் விவகாரம் விசாரணை நிலையிலேயே உள்ளது. எனவே திமுக மீது பழி சுமத்தி தாவேகா ஆட்சியாளர்களிடம் நல்ல பெயர் எடுத்துவிட்டால் போர்ஜரி தகவல் குறித்த விசாரணையிலிருந்து விடுபட்டு விடலாம் என்பதற்காகவே நந்தகுமார் அவ்வாறு கூறியதாக நம்புகிறோம். எனவே நந்தகுமார் கூறியதை உண்மையென நம்ப வைப்பதற்காக அவருடைய கூட்டாளி இளங்கோவன் மூலம் ஒரு புகாரை கொடுத்து அரசகுமார் என்பவரை கைது செய்து அவர் மூலம் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பெயரை கெடுப்பதற்கு சூழ்ச்சி நடப்பதாகவும் தகவல் கசிந்திருக்கிறது. நந்தகுமாரின் குற்றச்சாட்டை தொடர்ந்து பாஜகவின் முக்கிய புள்ளியாக அறியப்படும் தொழிலதிபர் ஸ்ரீதர் வேம்புவும் தனது பள்ளிக்கு அங்கீகாரம் அளிக்க திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை பெரும் தொகையை எதிர்பார்த்ததாக குற்றம் சாட்டினார். பின்னர் தனது குற்றச்சாட்டிலிருந்து புரண்டு பேசினார். அதனைத் தொடர்ந்து
அரபிந்தோ வித்யாலயா பள்ளியின் முன்னாள் தாளாளரும் பாஜக மற்றும் RSS அபிமானியுமான வினிதா கோவிந்தசாமி என்பவர் அது போன்ற ஒரு குற்றச்சாட்டை கூறினார். ஆனால் தற்போதிருக்கும் நிர்வாகமோ அதை முற்றிலும் மறுத்து அறிக்கையை வெளியிட்டது. இவை அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால் உங்களுக்கே ஒரு விஷயம் தெளிவாக தெரிய வரும். அதாவது இந்தியாவிலேயே மும்மொழி கொள்கையை முழு மூச்சாக எதிர்த்தது தமிழ்நாடு. மூன்றாவது மொழியாக ஹிந்தி திணிக்கப்பட்டால் அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மதயானை என்ற புத்தகத்தின் மூலம் தெளிவாக விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதனுடைய வெளியீட்டு விழாவின் போது கூட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் இந்த துணிச்சலை பாராட்டுகிறேன் என ஸ்டாலினே வியந்து கூறினார். தேர்தலுக்கு முன்னரே கூட தாவேகா என்பது பாஜகவின் மற்றொரு பிம்பம் என கூறியதை பலரும் நம்பவில்லை. ஆனால் டெல்லி மேலிடம் என்ன சொல்கிறதோ அது அப்படியே நடப்பதை இப்போது அனைவரும் பார்க்கின்றனர். அதில் ஒன்றுதான் பள்ளி கல்வித்துறையில் அரங்கேறி வரும் இந்த நாடகங்கள். எது எப்படி இருந்தாலும் தன் மீது அவதூறு கூற முற்படும் இந்த விவகாரத்தை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சும்மா விடமாட்டார். பாஜகவின் பின்னணியில் இயங்கும் இவர்களுக்கு சட்டத்தின் துணை கொண்டு தக்க பாடம் புகட்டுவார் என நம்பலாம் என தெளிவாக கூறினர் நம்மிடம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.